ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி மேலே வந்து விஜய் வந்து கோவப்படணும், அதை பார்த்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சந்தோஷம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சமைக்கவே இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைச்ச சாப்பாட்டை வந்து நீ வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சைக்காரனுக்கு வந்து போட்டா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவள் சமைச்சு சாப்பிட்டா தான் நீ வந்து நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்ன வள்ளி அப்படி தான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டது. நான் எதுவுமே பண்ணல, அவங்களுடைய சாப்பாட்டை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லை இவள் பிச்சைக்காரனு போடுறது என் 2 கண்ணால் பார்த்தா அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா வந்து சொன்னவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கோவம் வந்து, மல்லி உன் கையில் வந்து சொல்லிட்டேன், தேவையில்லாத வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காத, ஏதோ உங்ககிட்ட வந்து அக்கறையை வந்து பேசுகிற, இப்போ இன்னைக்கு பேசுறதுனால வந்து உன்னை வந்து மன்னிச்சுட்டேன், என் முன்னாடியே வந்து ஏற்றிட்டுன்றதை மட்டும் நினச்சிக்காத. எப்பயுமே வந்து நான் கண்டது தாலி தான் இந்த வீட்டில் இருக்கிற பொருள் மாதிரி நீ ஒரு பொருள் தான். எவ்வளோ தைரியம் தான் என் அக்கா சமைச்சு சாப்பிட்டது நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு அது வந்து பிச்சைக்காரனுக்கு போட்டு இருப்பேன், உனக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் வந்து கை வைக்காத கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சமைச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அம்மா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க, இவங்க 2 பேர் வந்து உங்களை வந்து டேட்டா கையில் வந்து போட்டு கொடுத்து உங்கள் மேலே வந்து வெறுப்பு வர மாதிரி வந்து பண்ணுறாங்க. இவங்கள வந்து நான் கூடிய சீக்கிரம் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீயாவது வந்து நான் சமைச்சு சாப்பிட்ட வந்து சாப்பிட்டேடா செல்லம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து வெண்பா குட்டியை வந்து பாராட்டுறாங்க. நீ சாப்பிட்டப்ப எனக்கு வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரம் உன் டாடா வந்து இந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, பாத்தியா நீ வந்து ஆசாச்சியாக சமைச்ச சாப்பிட்ட வந்து விஜய்க்கு போட்டு பாராட்டு வாங்கலான்னு பார்த்தேன், நான் வந்து அதை எப்படி கவுத்து மக்தியா, நான் வந்து சமைக்காதே வந்து நான் வந்து சமைச்ச மாதிரி சொல்லி உன்னை வந்து நல்லா வந்து வாங்கி கட்டிக்க வச்சு மத்திய விஜய்கிட்ட, அதுதான் அந்த ராஜேஸ்வரி. அதனால் வந்து அதை சொல்கிறேன், மரியாதையாக வந்து நான் கொடுக்குற பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு ஏதோ வந்து 5 10 தூக்கி போகிறோம், அதை வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மல்லியை பார்த்திங்கன்னா தரைக்குறவாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, மாதிரி என் கல்யாணத்தை நிப்பாட்டி என் கழுத்துக்கு ஏற வேண்டிய தாலியை வந்து நீ வாங்கிட்டு இல்லை, நீ வந்து எப்படி வந்து நிம்மதியாக இருந்துன்றதை வந்து இனிமேல் நான் வந்து பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சவால் விட்டு சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சவால் விட்டு இதே வீட்டில் நானும் விஜய் வெண்பா 3 பேரும் சந்தோஷமாக வாழ்றத உங்கள் 2 கண்ணால் வந்து பார்த்து நீங்கள் வந்து வயிறு எரிஞ்சு சாக போகிறீங்க, இது வந்து கண்டிப்பாக நடக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சவால் விட்டு வந்து சொல்கிறாங்க. சவால் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, நம்ம மல்லி வந்து ஜெயிச்சு விஜய் கூட வெண்பா கூட வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆனில் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.